நம்ம வாழ்க்கைக்கு எதுவுமே மாறாதா, அஷ்டம சனி வேற ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்குதே நினைச்சவங்களுக்கு கடவுளுடைய அருளோடு அடுத்த 6 மாதத்தில் அற்புதமான மாற்றங்களை தருவதற்காக வருகிறது ராகு கேதுவனுடைய நகர்வு. 8ஆம் அதிபதி 12இல் மறைவது என்பது ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் தான். அதுல எந்த கெடுபலன்களும் இல்லை. 4வது இடத்தை குரு பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரர்கள் இழந்தவற்றை எல்லாத்தையும் திரும்ப மீட்பார்கள். அது செல்வமா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும். பல சிம்மராசிக்காரர்கள் வீடு வாங்கக்கூடிய கனவு நனவாகும். பல பேர் தொழில் தொடங்கணும்னு நினைச்சா அது அவங்களுக்கு சக்சஸா மாறும். அஷ்டம சனியே நடந்தாலும் குரு பார்வையில வரும் பட்சத்துல அஷ்டம சனியால் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் சரியாகும். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யாமிருக்க பயமே அருண் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஜோதிட ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்பதான் குரு பெயர்ச்சி முடிஞ்சது, அப்புறம் சனி பெயர்ச்சியும் முடிந்தது. இந்த அடுத்த 6 மாசம் இந்த டாப் 3 ராசிகள் இந்த மாதிரியான சுப விஷயங்கள் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அவங்க எது தொட்டாலுமே தொலங்கும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது கேட்டகரைஸ் இருக்கா? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க அருண்குமார் பேசுறேன். பொதுவாக குரு பெயர்ச்சி ஆகும் பொழுதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், சேனல்ஸ்ல பெரும்பாலும் வச்சிருப்பாங்க, அதிரடி திருப்பத்தை சந்திக்க போகும் 5 ராசி, கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய 5 ராசி அப்படின்லாம் நீங்க செல்வம் கொட்ட போகுது, செல்வம் கொட்ட போகுது அப்படின்லாம் நிறைய நம்ம சேனல்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, அந்த 5 ராசிக்காரர்களுக்கு குரு பலன் ஒரு ராசிக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான கேப்ஷன்ஸ்ல குறிப்பிட்ட ராசிக்காரர்களை பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஒரு அடுத்த 6 மாதத்திற்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் ஒரு 5 ராசி முதன்மையாக இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றம், திருப்பம், சந்தோஷத்தை கடவுள் தரப்போறார். அதற்கடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், பண விஷயத்துல படாத பாடுபட்டிருப்பாங்க. 11ஆம் இடத்து குரு நிச்சயமா மிகச்சிறந்த மாற்றத்தை தரும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் தொடங்கக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியடையும். வேலை, பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த அழுத்தங்களில் இருந்து அவர்கள் விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்தது முன்னாடி அந்த டாப் 3 நாட்ஸ்ல சொன்ன விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க அவர்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையும். 8ல குரு, செய்யாத தப்புக்கு தண்டனை, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கெல்லாம் வட்டியை கொடுத்தீங்க. 8ல இருந்த குரு 9ல வரார். 9ல குரு வந்து ராசியை பார்க்கிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமாக இருக்கும். அவர்கள் எந்த இடத்துல கால் பதிக்கிறார்களோ அவர்களுக்கு அது சொந்த இடமாக மாறும்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள். இந்த முன்னாடி நான் பேசும்போது சொன்னோம், 7.5 வருஷத்துல எந்த கிரகம் பெயர்ச்சியானாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது மாறிடாதா அப்படின்னு சொல்லி மனதளவுல நிறைய போராட்டத்தை அனுபவிச்சது மகர ராசி. கிட்டத்தட்ட அந்த 8 வருஷத்துல அந்த வார்த்தையை கூட நான் மாத்தி பேசியிருக்க மாட்டேன். நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரியும். இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் பொண்ணை இழந்தேன், பொருளை இழந்தேன், உயிர் மட்டும்தான் எனக்குள்ள மிச்சம் இருந்துச்சுன்னு சொல்லி தனக்குள்ளே தன்னைத்தானே காயப்படுத்தி குமுறிய ராசி மகரம். மகர ராசிக்காரர்கள் பார்ப்பவர்களுக்கு தெரியும், இன்ன வரைக்கும் அவங்களுக்காக எதுவுமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. தன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்காகவே சுமந்துக்கிட்டு ஓடி ஓடி அந்த வழியெல்லாம் அவங்க ஏற்றிக்கிட்டு அதனால பெரிய மன உளைச்சல் அடைந்தவர்களுக்கு இறைவனுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை தரும். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்கறதுனால, முன்னாடி நீங்க அழகா சொன்னீங்க, ஜென்மசனி ஏற்கனவே போட்டு வாட்டி எடுக்குது. அட்லீஸ்ட் இதுல இருந்து கொஞ்சம் தப்பிப்பாங்களான்னு நம்ம நினைக்கும் பட்சத்துல அந்த குரு வந்து ஒரு அப்பா மாதிரி, கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி ராசிநாதனே உச்சமடைந்து அந்த ராசியை பார்க்கறது மீனராசிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல். உங்களுக்கு ஒரு பெரிய மனோதிடத்தையும் மன தைரியத்தையும் கடவுள் கொடுப்பார். எதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட்டீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை தூங்க விடாம பண்ணுச்சோ, எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க எஃபோர்ட் எடுத்து தோத்து போனீங்களோ, அடுத்த 6 மாத காலம் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் ஏற்படுத்தும்னு சொல்லலாம். நம்ம 5 ராசியை சொல்லிட்டோம். மற்ற ராசிக்காரர்கள்லாம் நமக்கு எதுவுமே பலன் இல்லையோ அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம். குரு பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து உங்களுக்குரிய பிரத்யேக பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஆன்மீக டாக்ஸ் வாயிலா வழங்குறதுல ரொம்பவே நான் சந்தோஷப்படுறேன். ஸோ உங்களுக்கான பலன்கள் தொடர்ச்சியா வருது. ஸோ சிம்ம ராசி, அதாவது இந்த ஜங்கிளுக்கு எப்படி வந்து கிங் அப்படின்ற மாதிரி ராசிகளுக்கு எல்லாம் ஒரு கிங் வந்து சிம்மமா? அவ்வளோ வந்து, ஏன்னா நம்ம ஜெயலலிதா அம்மா பார்த்துருக்கோம், அவங்களும் வந்து ஒரு சிம்ம ராசி, ஆளுமை நிறைந்த ஒரு ராசின்ற மாதிரியே சிம்ம ராசி சொல்கிறாங்க. ஸ்டாலின் ஐயா கூட சிம்ம ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்ம ராசிக்கு அதுவும் இப்போ அஷ்டமத்தில் சார சனி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவங்களுக்கு எப்படி இருக்குது வரப்போகிற அந்த அடுத்த 6 மாதம்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டம சனி, கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய ராகு கேது எல்லாமே அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய வழிகளை தான் கொடுத்துருக்கு அப்படின்னே நம்ம மறுக்க முடியாது. அதுக்கு முக்கிய காரணம், ராசியில் கேது எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு கிரகண தோஷம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஸோ கிரகணம் அப்படின்னு இருந்துச்சுனாலே கண்டிப்பாக ஒன்று உடலை பாதிக்கும், அப்படி இல்லைன்னா உள்ளத்தை பாதிக்கும்னு சொல்லலாம். ஸோ அது முன்னாடி நீங்கள் சொன்ன பேரை குறிப்பிட்டவங்க மட்டும் கிடையாது, சிம்மராசியில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் மன உளைச்சலும் மனவலியோடும் மன அழுத்தத்தோடும் தான் கடந்த ஒரு
வருட காலத்தை எதிர்கொள்றாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான பாதை, தெளிவான பயணம் அவங்களுக்கு நிறைய உண்டு. ஆனா இந்த காலகட்டம் ஒரு கண் இருந்தும் குருடா இருக்கும் சார், காது இருந்தும் கேட்கல, வாய் இருந்தும் பேச முடியலன்னு சொன்னா எவ்வளவு ஒரு வலி இருக்கும். அப்ப அந்த வலிகளை அவர்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா இந்த குரு கூட அவங்களுக்கு ஒன்றும் சாதகமாலாம் இல்லை. 1000 விஷயங்கள் ஆறுதலுக்கு பேசினாலும் சிம்மத்துக்கு குரு வந்து 12வது வீட்டுல மறைஞ்சிட்டார். இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கலக்கம் இருந்துகிட்டே இருந்தது கடந்த 6 மாதமாக. நம்ம வாழ்க்கைக்கு எதுவுமே மாறாதா, அஷ்டம சனி வேற ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்குதே நினைச்சவங்களுக்கு கடவுளுடைய அருளோடு அடுத்த 6 மாதத்தில் அற்புதமான மாற்றங்களை தருவதற்காக வருகிறது ராகு கேதுவனுடைய நகர்வு. ராசியை விட்டு நவம்பர் 17ஆம் தேதி கேது விலகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் தெளிவையும் ஒரு புதிய எழுச்சியையும் தரப்போதுன்னே நம்ம சொல்லலாம். ராசியிலிருந்து கேது விலகிட்டாருன்னா ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல இருந்து ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்தா எவ்வளவு பெரிய மனநிறைவு இருக்குமோ, ஒரு மிகப்பெரிய குளிர் பிரதேசத்துல ஒரு அகன்ற ஒரு தீக்காட்டுக்குள்ள நின்னா உடல்ல எவ்வளவு வெப்பம் கதகதப்ப கொடுக்குமோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்வை சிம்மராசிக்கு கடவுள் தரப்போகிறார். அவர்கள் எதிர்பார்த்திராத ஒரு மிகச்சிறந்த சுப செய்தி, ஒரு சுப சந்தோஷம், ஒரு சுப திருப்பத்தை கடவுள் தருவார். நீண்ட நாளா மனதளவுல உடலளவுல இருந்து வந்த குழப்பங்கள் அத்தனையும் சிம்மராசிக்கு மாறுபட போகிறது. குரு 12ல மறைஞ்சாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் அதிபதி 12இல் மறைவது என்பது ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் தான். அதுல எந்த கெடுபலன்களும் இல்லை. 4வது இடத்தை குரு பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரர்கள் இழந்தவற்றை எல்லாத்தையும் திரும்ப மீட்பார்கள். அது செல்வமா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கடவுள் வந்து அவங்களுக்கு திருப்ப கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்குரிய வாய்ப்புகளை சிம்மராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் இந்த அடுத்த 6 மாதத்தில் ஏற்படுத்த போகிறார். பல சிம்மராசிக்காரர்கள் வீடு வாங்கக்கூடிய கனவு நனவாகும். பல பேர் தொழில் தொடங்கணும்னு நினைச்சா அது அவங்களுக்கு சக்சஸாக மாறும். பல பேர் வந்து ஒரு டிராவலர் மாதிரியே இருந்துட்டு இருக்கிறமே, ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்க முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் நிலையான ஒரு இடத்தில் குடிபெயரக்கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்துவார். நிறைய சிம்மராசிக்கு பெரிய பிரச்சனை ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் தான் மாட்டிக்கிட்டு தவிச்சிருப்பாங்க. பயம் நிறைய இருந்தது. ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ட்ரௌமா, அது இல்லாத விஷயத்தை நினைச்சு பதட்டப்படுவாங்க, பயப்படுவாங்க. இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, அல்லது வேற ஏதாவது பிரச்சனை இருந்துருமோலாம் பயந்துட்டு இருந்தாங்க சிம்மராசி. அந்த கவலைகள் இன்னையோட விட்டுறலாம். அடுத்த 6 மாதத்தில் கடவுள் அருளோடு எத்தனை பெரிய வைத்தியம் நீங்கள் பார்த்திருந்தாலும் உடலும் மனதும் அற்புதமாக தெளிவடையும். மனபயம் போயிடும். மறைமுக எதிரி, போட்டி, பொறாமை சரியாயிடும். கடன் நெருக்கடி, கடன் பிரச்சனையில மாட்டி தவிச்ச சிம்மராசிக்கெல்லாம் பணவரவோடு கடவுள் புண்ணியத்துல வெற்றியை பெறக்கூடிய அற்புதத்தை இந்த குருவினுடைய நகர்வு ஏற்படுத்த போகிறது. அதற்கு அடுத்தது அற்புதமா ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னீங்க. அஷ்டமத்தில் இருந்த சனியினுடைய வீரியத்தை அடுத்த 11 மாசத்துக்கு சிம்மராசிக்கு அந்த குரு பகவானுடைய உச்ச பார்வை கட்டுப்படுத்தும். ஏன்னா குரு நேரடியா 9வது பார்வையா சனியை பார்க்கறாருங்க. அப்ப அஷ்டம சனி சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தாக்கம் குறையும். அஷ்டம சனியே நடந்தாலும் குரு பார்வையில வரும் பட்சத்துல அஷ்டம சனியால் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் சரியாகும். அப்ப என்ன, அஷ்டம சனி ஒரு ஜாதகனுக்கு நடந்துச்சுன்னா புருஷன் பொண்டாட்டி உறவை கெடுக்கும், இல்ல தப்பான உறவுக்குள்ள கொண்டு போய் மாட்டி விட்டுடும், இல்ல வீண் சொல்லு வீண் பழி வரும். இதுதான் நடக்கும். அப்ப இதை வந்து குரு பார்வை இருக்கிறதுனால அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவருடைய சிக்கல் சரியாகும். காதலிப்பவர்களுக்கு காதலில் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும். வேற ஆணா இருந்தா பெண்களால் வரக்கூடிய பிரச்சனை சரியாகும். பெண்ணா இருந்தா ஆணால வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த உச்ச குரு பார்வையால சரியாகும். திருமண வயசுல இருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது கொஞ்சம் திருமணத்தை கொஞ்சம் நவம்பர் 17 வரைக்கும் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. கோச்சார ரீதியாக அந்த கிரகண தோஷமும் அந்த சர்ப்பதோஷமும் இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்கள் பேசுபவர்களிடம் பழகுபவர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஒரு அன்பான வேண்டுகோளாக சொல்லணும்னா, உங்களுடைய உண்மையான அன்பு, உண்மையான காதல், உண்மையான பாசத்தை யார்கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்லி பார்த்து கொடுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ உண்மையான அன்பையும் பாசத்தையும் காதலையும் கொடுத்தாலும் உங்களுடைய அன்பும் காதலும் பாசமும் அலட்சியப்படுத்தப்படும். நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி அலட்சியப்படுத்துவாங்க, மனைவியாக இருந்தால் கணவன் அலட்சியப்படுத்துவாங்க, காதலனாக இருந்தால் காதலி அலட்சியப்படுத்துவாங்க, காதலியாக இருந்தால் காதலன் அலட்சியப்படுத்துவாங்க. நேற்றுக்கு நீங்கள் பேசின வார்த்தைகள்லாம் பெருசாக காயப்படுத்தாது. இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னால் கூட சிம்மராசிக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க யாருமே. அவங்க எதிரில் இருக்கிறவங்க இவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த காலகட்டத்தை அஷ்டம சனியில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கணும். இது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, போன ஒரு 1.25 வருஷமாகவே எங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பித்த மாதிரி தான் சார் போதுன்னு தான் சிம்மம் சொல்லும். ஏன்னா ராசியில் கேது. ஆனால் இந்த குரு பார்வை இருக்கிறதுனால அந்த சிக்கல்கள் அத்தனையும் மாறும். 7 இருக்கிற ராகு விலகினதுக்கு பிறகு உறவுகளுக்குள்ள இருந்து வந்த அத்தனை மோதல்களும் சரியாகும். பர்சனலா நல்ல லைஃப் இருந்தாலே நம்மளால எல்லா ஒரு விஷயமும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்றது இயற்கையான ஒரு விஷயம் தான் உண்மை. ஆனா அந்த ஒரு பர்சனல் லைஃபை உங்களுக்கு பெருசா கடவுள் சந்தோஷத்தை கொடுத்தது இல்லை. ஏன்னா ராசியில கேது, 7ல ராகு, 8வது இடத்துல சனி,
இந்த 3 கிரகங்களுமே இல்லற வாழ்க்கையை கடுமையாக சோதிக்கும். இன்னும் மனம் விட்டு சொல்லணும்னா, தாம்பத்திய வாழ்க்கையை கூட இல்லற வாழ்க்கையில் தன்னோட பார்ட்னரோட இவங்க சந்தோஷமா அனுபவிச்சிருக்க மாட்டாங்க இந்த காலகட்டங்கள்ல அப்படின்னு சொல்லலாம். பட் குரு உச்ச பார்வை வர்றதுனால அன்பும் அந்யோன்யமும் பாசமும் பற்றும் பெருகக்கூடிய காலத்தை கடவுள் தரப்போகிறார். கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகிறது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா இவர்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சிம்மராசிக்கு இழந்த பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் வேலையும் இந்த வருஷத்துல கண்டிப்பா அடுத்த 6 மாசத்துல கிடைக்கும். எங்க சார் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் பத்த மாட்டேது சார், 5ம் பத்தல, 50ம் பத்தல, 5 லட்சமும் பத்தல, வர்றது 20,000 ரூபாய் இருந்துச்சுன்னா செலவு 27,000 ரூபாய், அடுத்து 7,000 எங்க ரொட்டேஷன்ல ஒரு வடிவேலு சொல்லுவாரு, பேட்டா எங்கேயா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அப்படிதான் சிம்மராசிக்காரர்கள் அலமோதிக்கிட்டு இருந்தாங்க. பட் கவலைப்படாதீங்க, இந்த வருடத்தில் அடுத்த 6 மாசத்துல சிம்மராசி சுபவரைய செலவுகளை செய்யக்கூடிய காலமாக வரப்போகிறது. 12ஆம் இடத்த குரு நிறைய பயணம், நிறைய வெளிநாட்டு தொடர்பு, நிறைய தூரதேச பிரயாணங்களை இவர்களுக்கு ஏற்படுத்தி தரும். நல்ல காரியத்துக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த அடுத்த 6 மாசம் இவர்களுக்கு விதையாக போட போகிறது. சார் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எவ்வளோதான் பாசிட்டிவாக சொன்னாலும் இல்லை சார், ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்கும்போது அதுதான் நம்மளை ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த அஷ்டம சனி உனக்கு இருக்குப்பா அப்படின்னோடனே இவ்வளோ பாசிட்டிவ் சொன்னாலும் அந்த அஷ்டம சனி மட்டும் தான் நம்மளை உறுத்தும். ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக டிஃபைனாக இல்லை அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வந்துடுவீங்கன்னு உண்மையாகவே ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இவங்களுக்கு பரிகார ஸ்தலங்கள் என்ன கோவிலுக்கு போகணும்னு சொன்னீங்களா? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பிரதோஷ காலகட்டத்தில் சிவபெருமான் கோயில் போயிட்டு இவங்க மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணி அந்த சனி 4 அந்த பிரதோஷ காலகட்டங்களில் தான் செய்வாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த அபிஷேகத்துக்கு தன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருள் அந்த சாமிக்கு வாங்கி கொடுக்கலாம். அப்படி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க முடியலன்னா ஒரு 10 பேத்துக்கு தன்னால் முடிஞ்ச பிரசாதம் ஏதாவது வீட்டிலே கூட ஒரு சுண்டல் மாதிரி சமைச்சு கொண்டு போய் இவர்கள் கொடுக்கும்போது அந்த அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய கர்ம பலன்கள் சத்தியமாக குறையும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதுதான் மனதார வேண்டிக்கணும். முடிஞ்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோயில் எந்த கோவிலாக இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் சென்று வழிபடுவது ரொம்பவே நல்லது. ஒரு முறை போயிட்டு இவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு மனதார வழிபட்டுட்டு வந்தாலே போதும். அவருடைய வாழ்க்கை நிச்சயம் மகத்துவத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த அடுத்த 6 மாதம் இந்த டாப் 3 ராசிகள் அப்படின்னு ஏதாவது ரேட்டிங் பண்ண முடியுமா சார்? அது மாதிரி சொன்னால் கண்டிப்பாக மக்கள் கடுப்பாவாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் சில பேருக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அதுக்காக கேட்குறேன். இந்த வருஷத்தினுடைய கிரகங்களுடைய பெயர்ச்சி என்பது குறிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேகமாக நிறைய நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்கு. அதில் குறிப்பாக குரு எப்பொழுதெல்லாம் ஒரு ராசியின் மீது பார்வைப்படுகிறதோ அந்த ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் ராசியாக இருக்கக்கூடியது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெரிய பெரிய மாற்றங்களும் திருப்பங்களையும் குரு பகவான் தரப்போறார். ஏன்னா ஏற்கனவே 8வது இடத்துல இருந்த குரு 9வது இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அடுத்த 6 மாத காலங்கள் அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது மகர ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 7.5 சனி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மகர ராசி யாரை கேட்டு பார்த்தாலும் சொல்லி அழ ஆள் இருந்துச்சுன்னா கத்தி அழுவாங்க. அவ்வளவு வேதனைகளை இதயத்துக்குள்ளேயே சுமந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மறுபிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு அடுத்த 6 மாதம் வரக்கூடிய கிரகங்களுடைய சூழல். அதற்கடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சு நிறைய வழி அனுபவிச்சிருப்பாங்க. அதுலேயும் கடந்த 3 வருஷம்லாம் சார் வழி தெரியாமல் வளர்ந்தோம், கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தோம் சார், கண்ணீர் தெரியாமல் வளர்ந்தோம். ஆனால் கடவுள் இந்த 3 வருஷத்துல நிறைய சோகம், ஏமாற்றம், மன உளைச்சல், துரோகத்தை பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மீட்சி கிடைக்காதான்னு நினைச்சவங்களுக்கு 5வது இடத்துல குரு அந்த குரு நேரடியாக ராசியை பார்க்கறதுனால ஒரு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ மேற்கூறிய இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி இந்த டாப் 3ல கேட்டகரைஸ் பண்றதை விட குருவினுடைய இந்த சஞ்சாரத்தின் அடிப்படையில ஒரு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பொறுமையா ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப நுணுக்கமா அத்தனையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப அழகா எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. இந்த பலன்கள் எல்லாம் மக்களுக்கு முழுசா கொண்டு போய் அவங்களுக்கு அடையணும் அப்படின்றத நம்மளும் இந்த நேரத்துல கடவுளை பிரார்த்திக்கிறோம். உங்க நேரத்துக்கும் உங்களோட பார்வைக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்த 6 மாதத்தினுடைய பலன்களை ரொம்ப அற்புதமா நம்ம மக்கள் அத்தனை பேருக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் டாக்ஸ் வாயிலா கொண்டு சேர்க்கணும்னு நினைச்ச இந்த நிறுவனத்தாருக்கும் அண்ட் இந்த நிகழ்ச்சியை படப்பிடிப்பு செஞ்ச தம்பிங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.